இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சிங்க. ஸோ சுத்தமாக பக்கத்தில் இருக்கிறது கூட என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம வண்டி நம்ம டென்ட்டு இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த நாய் தாங்க நம்ம சுற்றி நாங்கள் நைட்டு ஃபுல்லாகவே நாய் நம்ம டென்ட்டை சுற்றி தாங்க வந்துட்டு இருந்துச்சு. கத்திச்சு, யாரும் வந்தால் கூட நல்லா காட்டி குடிச்சிருச்சுங்க. ஆனால் யாரும் இங்கே அதிகம் வரல. ஆனால் இந்த நாய் நம்மளை சுற்றி பாதுகாத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சேஃப்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ யாருமே இல்லை இங்கே யாருங்க. நம்ம மட்டும் இங்கே கேட்டு காவலர்கள்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டு நம்ம இங்கே வந்து டென்ட்டு போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் இங்கே வர மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்குவாங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன். எங்கிட்ட நான் மொபைல்லாம் போட்டுருக்குது அவங்களோடது, நான் அதையுமே கீழே கொடுக்குறேங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு பாருங்களேன். கிளைமேட்டு பார்க்க வேறு மாதிரி இருக்குது யார். ஸோ நீங்களும் ஏற்கனவே கன்ஃபார்ம் இந்த டைம் வந்துருங்க. ஸோ இந்த டைம் வேறு மாதிரி இருக்குதுங்க. மான்சூன்னா இதுதாங்க மான்சூனு, வேறு மாதிரியான கிளைமேட்டுக்கு யார். ஸோ டென்ட்டு அடிச்சிட்டாங்க, ஆணி வச்சு நல்லா பட்டுன்னு அடிச்சிட்டேன் கீழே. ஸோ அது எப்போ நம்ம ரிட்டன் கழட்ட போகணும்னு எனக்கே தெரியல கையார். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம டென்ட்டு இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடாது கையார். நம்ம டென்ட்டு போடுறது இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா இங்கே போட்டனால தண்ணிங்கெல்லாம் இதில் வழியே போய் மழை வந்துச்சுங்க. நைட்டு தண்ணியில் இது வழியே போய் அடியில் டென்ட்டு கடியில் போயிடுச்சுங்க. ஸோ லைட்டாக அது ரொம்ப கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு கையார். வா, கிளைமேட்னா இதுதாங்க கிளைமேட்டு, வேறு மாதிரி இருக்குது கையார். இருங்க, நம்ம டென்ட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் வச்சுருன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க நம்ம டென்ட்டு, வேறு மாதிரி இருந்துச்சுங்க டென்ட்டு. ஸோ நம்ம பைக்கு டோரா நிற்கிறான் பாருங்கள், கீழே பாருங்கள். நம்ம பைக்கு கீழே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆழம்னு, எவ்வளோ பெரிய பள்ளம் தெரியுதுங்களா? எட்டி பார்த்தா கூட தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு மிஸ்ட்டு. ஸோ கை சேர்க்காதுங்க, அதனால கேமராவும் சேர்க்காது. ஸோ இங்கே பாருங்களேன், ஹெல்மெட்டு, பேகு. ஸோ அந்த இடத்துல ஏதோ போடைக்குதுங்க, அது என்னன்னு தெரியல. அவன் நம்ம ஸ்லிப்பர்ஸு போத்திக்கிறது வச்சுட்டு அப்புறம் பைக் சாடி ஆட்டர் இதெல்லாம் கிடக்குதுங்க. அவர் அடியில் இல்லை, ரேஸ் பாக்கெட் கிடக்குது. ஸோ இங்கே பாருங்கள் யார், செம்மையாக இருக்குதுங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா இதெல்லாம் பிரிக்கிறதுக்குள்ள இது போகிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டம் இருக்குது. 1 மணி நேரம் இந்த டென்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க தனியாக. போட்ட முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொச்சின்காரங்க வந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வேலை மாதிரி இருந்துச்சு கையார். இங்கே பாருங்க, இந்த டமாட்டோ நான் ஆணி அடிக்கவே இல்லை, மற்ற எல்லா பக்கமே நான் ஆணி அடிச்சிட்டேன். ஸோ இந்த ஆணியில் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிடுங்கணுங்க. இங்கே ஒரு ஆணி இருக்குது, இங்கே ஒரு ஆணி இருந்துச்சு, அது பிடிங்கிடுச்சு பாருங்களேன். பிடிங்க அது பாட்டு கீழே வந்துருச்சு. ஓ, இதனால தான் டென்ட்டு ஆடி இருக்குது போல இங்கே கையார். அப்புறம் அங்கே ஒரு ஆணி இருக்குது, அதையும் பிடிங்கணும். ஸோ நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல கையார். நைட்டு ஃபுல்லாக 2-1:30 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிது. இப்போ தாங்க நின்றுச்சு. இப்போ ஜஸ்ட் நாங்க இப்போ நின்றதுக்கப்புறம் தான் நான் கேமரா எடுத்து வெளியே வந்தேன். ஸோ இங்கே பாருங்களேன், ஒன்றுமே தெரியல போயிருக்காரு. ஸோ பாருங்களேன், ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சுங்க, ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது கையார். ஸோ மான்சூன் டைம்னால் இதான் மான்சூன் டைம், கன்ஃபார்ம் எல்லாம் வந்துடுங்க. ஸோ இந்த டைம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கையார். ஸோ வேறு மாதிரி இருக்குதுங்க.